கெவலோயா திட்டத்துக்கு தமது கட்சி தவிர்த்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இவர்களது இரட்டை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வேலை திட்டத்துக்குரிய நிதி இந்த பட்ஜெட் ஊடாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பட்ஜெட்டை தமிழ் தேசிய பேரவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வகையான சிங்களமய மக்கள் வேலை திட்டங்களையும் சுட்டிக்காட்டி தான் நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்போடு மட்டும் தான் அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். சரி, 8 பேர் அரசு தரப்புன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் செய்கிறதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கணும் என்று எடுத்துக்கொண்டாலும் மிச்சம் 10 பேர் இருக்கிறார். தமிழரசு கட்சியில் 8 பேர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒருவர். அப்போ அந்த 10 பேரும் இந்த அரசியலமைப்பை பட்ஜெட் அரசியலமைப்பில் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் இருந்தது அவர்களுடைய நியாயப்பாடு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிற பேரில் அவர்கள் எதிர்க்க விரும்பலை என்று தான் சொன்னார். அப்போ இதில் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த நிதியை ஒதுக்குறது தமிழ் பிரதேசங்களை முற்றுமுழுதாக சிங்களமயமாக்குறதுக்கு வீதாசாரத்தில் எங்களுடைய சனத்தொகையினுடைய எண்ணிக்கையை குறைச்சி சிங்களமாக்குறதுக்குரிய இனவாத வேலை திட்டங்கள் திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலேயும் நல்லெண்ணக்கம் என்று சொல்லி கொண்டு அதை எதிர்க்காமல் இருக்கிற அதை ஆதரிக்கிறதுக்கு சமம். அப்போ இந்த திட்டங்களை ஆதரித்ததுக்கு பிறகு பேர்ந்து போய் இன்றைக்கு ஐயோ இப்படி நடக்க போகிறோன்னு சொல்லி கொண்டு குழம்புறதில் ஒரு அர்த்தம் இல்லை. அப்படி குழம்புறார்கள் என்றால் என்னடா இது அனுபவம் இல்லாதாக்கள்னு சொல்லலாம். பெரிய அனுபவசாலியன் என்று தான் தங்களை காட்டிக்கொள்ள பாராளுமன்றத்தில் இந்த முறை இல்லாட்டிலும் இன்றைக்கு இந்த பெருந்தலைவர்கள் என்று சொல்கிற கூடிய ஆக்கள் தங்களுக்கு சரியான அனுபவம் இருக்குன்றது தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ அவைக்கு இது விளங்காதண்டு இல்லை. அப்படின்னா விளங்கி கொண்டு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த விளக்கத்தோடு ஆதரித்து போட்டு இன்றைக்கு அந்த அதே விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்றால் எது உண்மை? எங்களுக்கு சந்தேகம் இருக்குது.